மோக்ஷா, how are you? இன்னைக்கு நம்ம திவ்யதேசம் சீரீஸில் 27th திவ்யதேசம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திவ்யதேசம் பேர் திருக்காழீச்சிரம விண்ணகரம். என்னடா ஊர் பேரே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தோன்றது அவனுக்கு? டோன்ட் வரி, இப்படி சொன்னால் உனக்கு ஈஸியாக புரியும். போன திவ்யதேசம் உனக்கு தெரியும் இல்லையா? மாயவரம் திருந்தலூர் போனோம் இல்லையா? அங்கேருந்து சிதம்பரம் போகிற வழியில் இருக்கிற ஊர் பேர் சீர்காழி. சீர்காழி உனக்கு தெரியும் இல்லையா? ஞானசம்பந்தர் பிறந்த ஊர். ஞானசம்பந்தருக்கு வந்து ஞானப்பால் திருநிலை நாயகி கொடுத்த ஊர். தோடுடைய செவியன் ஞானசம்பந்தர் பாடின ஊர். அதே ஊர் தான் சீர்காழி. அந்த சீர்காழிக்கு இன்னொரு பேர் தான் திருக்காழீச்சிரம விண்ணகரம். சீர்காழி இஸ் a very big town. Spiritually it is still bigger. சைவத்துக்கும் சரி வைஷ்ணவத்துக்கும் சரி. ஏன் அப்படின்னா சைவத்தில் அங்கே தோணியப்பர் ஆர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அங்கே இருக்குது. அங்கே சட்டநாதர் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தாயார் திருநிலை நாயகி வந்து ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். தமிழிசை மூவர் முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர்னு 3 பேர். இந்த தமிழிசை மூவர்னு அவங்க 3 பேரோட அவதாரத்தலமும் இந்த சீர்காழி தான். அவளுக்கு அங்கே மணிமண்டபம் இருக்குது. வருஷம் அவளுக்கு அங்கே ப்ரோக்ராம் நடத்தின்னு இருக்கா. உங்கள் விஜய் பாட்டி கூட அங்கே நிறைய வருஷம் போய் பாடியிருக்கா. நாங்கள் எல்லாமும் போயிருக்கோம். ஓகே, சரி, லெட் அஸ் கம் பேக் டு காழீச்சிரம விண்ணகரம். இந்த ஊரில் இருக்கிற உம்மாச்சி பேர் தாடாளன். அதுக்கு முன்னாடி விண்ணகரம்னு சொல்கிறோமே. ஏன் விண்ணகரம் அப்படின்னா எந்தெந்த கோவிலெல்லாம் விண்ணகரம்னு சொல்கிறோமோ அது வந்து என்னத்தை டெபிக்ட் பண்ணுறதுன்னா ஆகாசத்துக்கு அப்புறம் இருக்கிற வைகுந்தம் ஆர் வைகுந்தத்துக்கு இணையான தலங்களை தான் விண்ணகரம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறதுல மொத்தம் 6 விண்ணகரம் இருக்குது. ஃபஸ்ட்டு விண்ணகரம் வந்து திருவிண்ணகரம். திருவிண்ணகரம் தான் உனக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டுதே ஒப்பிலியப்பன் கோவில். அதுதான் திருவிண்ணகரம் ஃபஸ்ட் டெம்பிள். 2வது டெம்பிள் வந்து பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் இருக்குது. பரமேஸ்வர விண்ணகரம். 3வது விண்ணகரம் வந்து திரு அரிமேய விண்ணகரம். இது வந்து நாங்கூரில் இருக்குது. இந்த கோவிலை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதற்கு அடுத்தது வைகுந்த விண்ணகரம் அப்படின்னு அதுவும் நாங்கூர்லேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் நந்திபுர விண்ணகரம். ஒன்ஸ் இட் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் சோழாஸ். அதே மாதிரி நந்திபுர விண்ணகரம் கோவிலுக்கு ராஜராஜ சோழனோட சிஸ்டர் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா அந்த கோவிலுக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பழையாறைங்கிற ஊர் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கே கேபிட்டலாக இருந்தது ஒரு காலத்தில். அடுத்தது 6வதாக திருக்காழீச்சிரம விண்ணகரம். ஸோ தெர் ஆர் 6 விண்ணகரம் டெம்பிள்ஸ் விச் ஆர் ஆன் பார் வித் வைகுந்தம். வைகுந்தத்துக்கு இணையான தலங்களை வந்து விண்ணகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஊரில் இருக்கிற உம்மாச்சி பேர் தாடாளன். இந்த பேரை கொடுத்தது வந்து ஆண்டாள். மண்ணளந்த தாடாளன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். அடுத்தது திருவிக்கிரம பெருமாள் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. ஏன் அவருக்கு அந்த பேர்னா திருவள்ளியங்குடி நம்ம பார்க்கும்பொழுது அந்த கதை பார்த்தோம் இல்லையா? திருவிக்கிரம அவதாரம் அதே ஸ்டோரி தான். இங்கே உம்மாச்சி எப்படி இருப்பார்னா வலது காலை கீழே வச்சுட்டு, தட் இஸ் ரைட் லெக்கை கீழே வச்சுட்டு, இடது காலை தூக்கி இப்படி மேலே வச்சுட்டு, வலது கையில் தானஹஸ்தம் குடு அப்படின்னு கேட்குற தானஹஸ்தத்தில் வச்சுட்டு இடது கையை இப்படி வச்சுட்டு இருப்பார். ஒரு காலை கீழே வச்சுட்டேன், ஒரு காலை மேலே வச்சுட்டேன், 3வது காலை எங்கப்பா வைக்கிறது அப்படின்னு யார்கிட்ட கேட்ட? எஸ், மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட. அதே போஸ்டரை இங்கே சுவாமி டெபிக்ட் பண்ணுறார். ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி நம்ம தலபுராணத்தில் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் உம்மாச்சி பேர் தாடாளன் திருவிக்கிரமன்னு சொன்னேன். அதே மாதிரி தாயார் பேர் லோகநாயகி அப்படின்னு பேர். ரொம்ப அழகான தாயார் லோகநாயகி. தட் இஸ் த சேம். திவ்யதேசம்னா பெருமாளுக்கு பாட்டு இருக்கணும் இல்லையா? இந்த கோவிலையும் பெருமாளுக்கு பாட்டு இருக்குது. ஆண்டாளும் திருமங்கையாழ்வாரும் பாடியிருக்கா. ஆண்டாளும் திருமங்கையாழ்வாரும் 2 பேர் பாடியிருக்கா. இதில் என்ன பியூட்டினா, இட் இஸ் வைட்லி பிலீவ்டு தட் தாடாளனுக்கு இருக்கிற மாதிரி அந்த விதேச பாடல்களில் லோகநாயகியையும் மென்ஷன் பண்ணி
தாயாரையும் அந்த திவ்யதேசத்துக்குள்ள திவ்யதேச பாசுரத்துக்குள்ள கொண்டு வந்ததுனால இந்த கோவிலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏற்றம். இந்த கோவிலில் புஷ்கரணி குளம் பார்த்தீங்கன்னா 2 குளம், ஒன்று சந்திர புஷ்கரணி, இன்னொன்று சூரிய புஷ்கரணி. தேர் ஆர் 2 டெம்பிள் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து பலாமரம். பலாமரம்னா ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட் உனக்கு தெரியும் இல்லையா, பலாமரம். அதே மாதிரி இந்த கோவில் விமானம் பேர் புஷ்கலா வர்த்த விமானம். ஐ ரிப்பீட், புஷ்கலா வர்த்த விமானம். இந்த கோவிலுக்கு ஸ்தல புராணம் ஒன்று, அதே மாதிரி இன்னொரு வெரி பாப்புலர் இன்சிடெண்ட் இன்வால்விங் ஞான சம்பந்தர் அண்ட் திருமங்கையாழ்வார். 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. முன்னொரு காலத்தில் பிரம்மா, உனக்கு தெரியும் இல்லையா, பிரம்மாவுக்கு வந்து தன்னோட தொழில் மேலேயும் தன்னோட ஒரு யுகம் தாண்டி நிற்கிற அந்த பதவி மேலேயும் தன்னோட அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மேலேயும் அவருக்கு ஒரு கர்வம் வந்தது. அப்படி கர்வத்தோடு இருக்கும் பொழுது ரோமச முனிவர், அவருக்கு உடம்பு ஃபுல்லும் ஹேராக இருக்கும், அதனால ரோமச முனிவர்னு ஒரு முனிவர் தவம் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல நாள் சூஸ் பண்ணி பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணுறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி பிரம்மாவை பார்க்கும்பொழுது பிரம்மா வந்து அவரை கிண்டல் பண்ணுறார். ஒரு மமதையில், ஒரு ஈகோவில் இருக்கும்பொழுது கிண்டல் பண்ணுறார். என்னை பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள் பாரு, உனக்கு இது தெரியுமா, எனக்கு இது தெரியும், உன்னை க்ரியேட் பண்ணதே நான் தான், உன் உடம்புல எவ்வளோ முடி இருக்கோ அதை விட அதிக வருஷமாக நான் உசுரோடு இருப்பேன், அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ரோமச முனிவர் வந்து சரி பரவாயில்ல, ஏதோ பிரம்மா பெரிய ஆள் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நாராயணன் நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். நாராயண 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 நாராயணன் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். தபஸ் பண்ணி முடிச்சோடனே நாராயணன் வருவார் இல்லையா, வரும்பொழுது நாராயணன் வந்தோடனே உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டோடனே ரோமச முனிவர் ரொம்ப சிம்பிளாக கேட்டார். இந்த பாருமா, நீ வந்து மண்ணளந்த தாடாளான்னு ஒன்று எல்லாரும் பாடி ஏற்றிருக்கா, அதனால எனக்கு இந்த உலகளந்த ஸ்வரூபமாக எனக்கு நீ வந்து தரிசனம் கொடுக்கணும், எனக்கு அந்த போஸ்டரில் கொடுக்கணும் காட்சி. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு கொடுக்குற காட்சியை ஆயுசுக்கும் நீ இந்த ஊரில் இருந்து இந்த ஊரில் இருக்கிறவா எல்லாருக்கும் நீ வந்து அந்த காட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே பெருமாள் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை கொடுக்குறார். அந்த காட்சி தான் இன்றைக்கி நம்ம சேவிக்கிறது ஒன்று. அடுத்தது, சரி உனக்கு திருப்தியாக, ரொம்ப திருப்தி சுவாமின்னு ஒன்று இரு, நான் உனக்கு இன்னொரு வரமும் தரேன் அப்படின்னு. அடடா, எனக்கு என்னத்துக்கு வரம் இன்னொன்று, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு இல்லை, உனக்கு வந்து ஆயுசு வந்து பிரம்மாவை விட 1 வருஷம் கூடுதலாக உனக்கு ஆயுசு கொடுத்துட்றேன் ஒன்று. 2வது, உன் உடம்புலேருந்து ஒரு முடிவு இருந்ததுன்னா பிரம்மாவோட ஆயுசில் 1 வருஷம் குறையிற மாதிரி அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே அப்போ தான் பிரம்மா அவருக்கு இருக்கிற அந்த ஈகோவையும் தான்கிற அகம்பாவம் கர்வத்தையும் அடக்கினதா ரோமச முனிவர் மூலமாக அடக்கினதுனால இந்த கோவில் வந்து பிரம்மாவுக்கும் அண்ட் நம்ம ரோமச முனிவருக்கும் பிரத்யட்சமான பெருமாள் ஒன்று. அடுத்தது, இன்னொரு காலத்தில் ரொம்ப இந்த ஏரியாலாம் வெள்ளம் வரும். இப்போ தானே எல்லாம் டேம்லாம் கட்டி கண்ட்ரோல்டு, அப்போல்லாம் டேம்லாம் கிடையாது இல்லையா. பிரம்மாண்ட புராணத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஊர் இருக்கிறது. அதனால் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற மாதிரி டேம்லாம் இல்லாததுனால எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கும். நம்ம நீர்வண்ண பெருமாள் பற்றி பின்னாடி பார்க்கும்போதும் இதே இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் உனக்கு. இந்த உமாச்சி இருக்கிற ஊர், தட் இஸ் சீர்காழிக்கு முன்னாடி பாட்டலிகாவனம்னு பேர். உத்தம க்ஷேத்திரம் அப்படின்னா, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜல பிரவாகமாக இருக்கிறதுனால உத்தமமான க்ஷேத்திரமாக அது உத்தம க்ஷேத்திரம் பாட்டலிகாவனம் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கிறப்போ அந்த காலத்தில் ஒரு வெள்ளம் வரும்பொழுது இந்த கோவிலில் இருக்கிற உமாச்சியை, குட்டி உற்சவ உமாச்சியை ஒரு பாட்டி எடுத்துன்னு போயிட்டு அவள் ஆற்றுல ஒரு பானைக்குள்ளே, தவிட்டு பானைக்குள்ளே வச்சு பத்திரமாக பார்த்துட்டு பெருமாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தாலாம். ஒன் ஃபைன் லேட்டர் பீரியடில் ஒன் ஃபைன் டே ஞான சம்பந்தருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் ஒரு கருத்து போர், அதாவது பவர், ஃபிசிக்கல் பவர் நிறையா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாள், கையில் கத்தி எடுத்துகிட்டு ஃபைட் பண்ணுவாள், கன்னை வச்சுட்டு ஃபைட் பண்ணுவாள் இல்லையா. இது வந்து ஃபிசிக்கல் பவர் இருக்கிறவாள். இவாள்லாம் இன்டலெக்சுவல்ஸ் என்ன பண்ணுவாள், ஒரு விஷயத்தை எடுத்துட்டு தே வில் டிஸ்கஸ், அதை தர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தர்க்கம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தர்க்கம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு
நம்ம ஞானசம்பந்தர் பிளான் பண்ணிட்டு இருக்கும்பொழுது முதல் நாள் நைட்டு வந்து திருமங்கி ஆழ்வாருக்கு நைட்டு கனவுல உமாச்சி வந்து இந்த மாதிரி நான் ஒரு தவிட்டு பானைக்குள்ளே இருக்கேன், அவரையும் எடுத்துன்னு வந்து இந்த தர்க்கத்துக்கு அப்புறம் இந்த கோவிலில் வச்சுடுவோம் அப்படின்னோடனே நேராக எல்லாத்துக்கு போகிறார். தவிட்டாளால் எடுத்துகிட்டு வர்றார். தர்க்கத்துக்கு நடுநாயகமாக அவரை வச்சுக்கிறார். தர்க்கம் ஆரம்பிக்கிறது. தர்க்கம் ஆரம்பித்து முடிகிற சமயத்தில் ஞானசம்பந்தர் சேஸ், உனக்கு இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஞானமாக, இவ்வளோ கவித்துவமாக, இவ்வளோ அழகாக நீ எல்லாத்தையும் சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுருக்கிற தண்டைன்னா ஆங்கிள், காலில் கொலுசு போட்டுருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கிற தண்டை எடுத்து ஆசையாக திருமங்கி ஆழ்வாருக்கு போட்டு கையில் ஒரு வேல் வச்சுட்டு இருப்பார் ஞானசம்பந்தர். தாயார் கொடுத்தது சக்தி வேல். அந்த வேலை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி திருமங்கி ஆழ்வாருக்கு கொடுத்து சைவம் வேற வைஷ்ணவம் வேறன்னு இல்லாமல் சைவம் வைஷ்ணவம் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறதுக்கு தான் சொல்கிறது அப்படின்னு சைவ வைஷ்ணவ வேதத்தை களைஞ்ச தலம்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. அந்த வேல் இன்னைக்கும் திருநகரி நீ போனேன்னா சேவிக்கலாம். அந்த வேலையும் திருமங்கி ஆழ்வார் கையிலேயே இருக்கும். அந்த வேலை சேவிக்கலாம். அடுத்தது, இந்த பெருமாளை சேவிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, குழந்தை வரும். ஒன்று மாதிரி அழகான புத்திசாலியான சமத்து குழந்தைங்களாம் பிறக்கும் ஒன்று. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக ஒத்துமையாக இருக்கும். அந்த 2வது விஷயம். அதே மாதிரி ஒருத்தர் ஹவுஸ் கட்டுறா இல்லையா, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தால் வீடு கட்டுற ப்ராசஸ் ஈஸியாக முடியும் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விஷயம் உனக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி பெருமாளை வேண்டிட்டு சரியாக எடுத்துனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெருமாளுக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தி திருக்கண்ணமது பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிடுறதா வேண்டிப்பா நிறைய பேர். இது ஒன்று. இதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஒன்று சொல்கிறேன். நீ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபுட்டு, ஒவ்வொரு மெனு, ஒவ்வொரு ஐட்டம் சாப்பிட்றல, அதே மாதிரி இந்த பெருமாளுக்கு ஒரு நாளைக்கு 6 கால பூஜை. 6 கால பூஜைக்கும் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். முதல் காலத்துக்கு காத்தால ஜம்முன்னு மைய பிசிஞ்ச ததியோனத்தில் மேலே சுட பாலை கொத்தி கடுகெல்லாம் திருமாறி வெண்ணெயை போட்டு பதமாக, அதில் நிறைய பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பதமாக கிளறி அதை சுவாமிக்கு நெய்வேத்தியம் முதல் காலம். 2ஆம் காலம் நெய்யை குத்தி நம்ம மிளகு திருமாறி ஜீரகம்லாம் ஜம்முன்னு போட்டு வாச்சனையாக முந்திரி பருப்பு நிறைய போட்டு வெண்பொங்கல் பெருமாளுக்கு 2ஆம் காலத்துக்கு கொடுப்பான். அதுக்கு அடுத்தது 3ஆம் காலம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒன்சகையும் நெய்யை குத்தி கலந்து கலவை சாதமாக ஒன்று கொடுப்பாள். அது பெருமாளுக்கு 3ஆம் காலம். 4ஆம் காலத்துக்கு சுவாமிக்கு ஜம்முன்னு சுட தோசை. 5ஆம் காலத்துக்கு ஒன்ஸ் அகெயின் கார்த்தால பண்ண மாதிரியே வெண்பொங்கல். ஏன்னா இந்த உமாச்சிக்கு வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு 2 தடவை கொடு அப்படின்னு உமாச்சி கேட்ட மாதிரி 2 தடவை வெண்பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு 6ஆம் காலம் வந்து கொதிக்க சாதத்தில் சக்கரை பொங்கல். நிறைய வெண்ணெயை கொத்தி, நிறைய நெய்யை கொத்தி, நிறைய சர்க்கரையை போட்டு, நிறைய வெள்ளை சர்க்கரையை போட்டு, அதோட சுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் உண்டோ, பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வைப்பான். ஒவ்வொரு வேளையும் நீ போகும்பொழுது சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறாலும் நைவேத்தியம் பண்ண பிறகு அந்த பிரசாதத்தை சுவாமிகிட்டேருந்து உனக்கு நம்மள மாதிரி பக்தாடலாம் போனால் நமக்கு அனுகிரகிப்பா. அந்த பாக்கியதை இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்வீகரித்து பெருமாளை சேவித்து ஆனந்தமாக நம்ம லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டைம் இந்தியா வரும்பொழுது இந்தியாவில் இருக்கிறவா எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ நேர சீர்காழி போய் தாடாளனையும் தாயாரையும் சேவித்தா உங்களுக்கு குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை, கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம், கல்யாணம் ஆனவாளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹாப்பி மேரேஜ், வீடு கட்டாதவாளுக்கு வீடு, ஆல் குட்னஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு அவர் காத்துட்டுருக்கார். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, பெருமாள் இப்படி காலை தூக்கிட்டு இருக்கிறச்சே ஒருத்தர் கேட்டாரா, இப்படி தூக்கிட்டே இருக்காரே பெருமாளுக்கு கால் வலிக்காதா அப்படின்னதுக்கு அப்போ ஒருத்தர் சொன்னார், சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, தூக்கிட்டு இருக்கிற காலில் தாயார் தாங்கிட்டு இருக்காங்க. தாயார் இஸ் ஹெல்பிங் உமாச்சி டு அளக்கிறதுக்காக. அதனால் தாயாரும் பெருமாளும் ஒன்றா அனுகிரகிக்கிற இந்த திவ்ய தேசத்தை, அவ்வளோ ஆச்சரியமான திவ்ய தேசத்தை உடனே போய் நம்ம சேவிக்கணும். சேவிக்கலாமா?